அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாத்தினுடைய முக்கியமான கடமையான தொழுகையை எப்படி நிறைவேற்றுறது அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். தொழுகையுடைய முதல் நிபந்தனை ஒலு. ஒலு இல்லைன்னா தொழுகையே இல்லைன்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனால் முதல்ல நம்ம ஒலுவிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒலு செஞ்சிட்டோம். ஒலுவுடைய முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அமலுக்கும் நியத் அவசியம். நியத் என்பது நம்ம என்ன காரியத்தை செய்கிறோம் அப்படிங்கிறது குறித்த ஒரு தெளிவான எண்ணத்தோடு போகிறது. இப்போ நம்ம தொழ போகிறோம்னா என்ன தொழுகையை தொழ போகிறோம், லுஹருடைய தொழுகை இத்தனை ரக்காத்து தொழ போகிறோம் அப்படிங்கிற உணர்வோட தெளிவான சிந்தனையோட தொழுகைக்கு நாம் நிற்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா கும்த இல ஸலாத்தி ஃப அஸ்பிகில் உலு சும்மஸ்தக்பிலில் கிபிலா. நீங்கள் தொழுகைக்கு தயாரானீங்கன்னா முதல்ல ஒலு செஞ்சுக்குங்க, பிறகு நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி நில்லுங்க அப்படிங்கிறாங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் அதை வலியுறுத்துகிறான். ஒமின் ஹைசு ஹரஜித்த ஃப வல்லி வஜிஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். நீங்கள் எங்கே இருந்தாலும் மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி உங்களுடைய தொழுகையை அமைச்சுக்குங்க என்று குர்ஆன் நமக்கு சொல்கிறது. இப்போ நாம் கிபிலாவை முன்னோக்கி நிற்கிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சாதனங்கள் இருக்குது. நம்ம மொபைலில் கூட அப்ளிகேஷன்லாம் நிறைய இருக்குது. அதை பயன்படுத்தி கிபிலாவுடைய திசை எது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். கடமையான தொழுகையை தொழுகிறதா இருந்தால் அதுக்குரிய இன்னொரு முக்கியமான நிபந்தனை பாங்கு சொல்லப்படணும், இகாமத்து சொல்லப்படணும். அவர் தனியாக தொழுதா கூட, காட்டில் ஆடு மேய்க்கிற இடையன் தனியாக ஒத்தையில் தான் நிற்கிறார், அவர் பாங்கு சொல்கிறத பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக நபிகளார் சொல்கிறாங்க. அதனால் கடமையான தொழுகைக்கு பாங்கும் இகாமத்தும் அவசியமானது. பாங்கை பொறுத்த வரைக்கும் நாம் இருக்கிற இடத்துல பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, பாங்கோசை கேட்டுட்டோம் அப்படின்னா நாம் மீண்டும் பாங்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இகாமத்து கண்டிப்பாக நாம் சொல்லி ஆகணும் தொழுகிறதுக்கு முன்னாடி. இகாமத் அப்படிங்கிறது பாங்கை போலத்தான், ஒரு ரெண்டு மாற்றங்கள் மட்டும்தான். பாங்கில் இருப்பதை போலவே நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம், ஆனால் ஒற்றைப்படையாக சொல்கிறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ் ஸலாஹ், ஹய்யா அலல் ஃபலாஹ். இது எல்லாமே பாங்கில் உள்ள வார்த்தை. அதில் இரட்டைப்படையாக சொல்லுவோம், இதில் நாம் ஒற்றைப்படையாக சொல்கிறோம். ஒன்று. அடுத்து ஹய்யா அலல் ஃபலாஹுக்கு பிறகு கது காமத்தி சலாத், கது காமத்தி சலாத், இது 2 தடவை சேர்த்துக்கொள்கிறோம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், இகாமத்து நிறைவு பெறுகிறது. தொழுகையை துவக்கிறது அப்படிங்கிறது முதல்ல தக்பீர்லேருந்து துவக்கணும். அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற தக்பீர்லேருந்து தொழுகையை துவக்கணும். தக்பீர் சொல்லுகிற அதே நேரத்தில் நம்முடைய 2 கைகளையும் தோல்புஜத்துக்கு அளவுக்கு, தோல்புஜத்துக்கு நிகராக இணையாக கைகளை உயர்த்தணும். அல்லது அதை விட கொஞ்சம் உயரமாக காது சோனையின் கீழ்ப்பகுதிக்கு இணையாக இங்கே, அல்லது கொஞ்சம் ஒசத்தி, இவ்வளவு தூரத்துக்கு 2 கைகளையும் உயர்த்தணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யர்ஃபஉ யதைஹி ஹதுவ மன்கிபைஹி இதஃப்தஹ ஸலா. நபிகளார் தொழுகையை துவக்கிற நேரத்தில் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்துவாங்க. இப்போ நாம் அல்லாஹு அக்பர் என்று கைகளை ஒசத்திட்டோம். உயர்த்திய கைகளை என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்து விளக்குறாங்க. உயர்த்தப்பட்ட இந்த 2 கைகளையும் இடது கையின் மீது வலது கையை நபிகளார் வைக்கிறாங்க. இடது கையின் மீது வலது கையை வைக்கிறத இன்னும் நுணுக்கமாக சொல்கிறாங்க. எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இடது கையின் மீது அதனுடைய முன்கை, அதனுடைய மணிக்கட்டு, அதனுடைய குடங்கை 3லும் படுகிற வகையில் வலது கையை வைப்பார்கள். வைப்பார்கள் என்னும் இருக்கிறது, சில கபலை பிடிப்பார்கள் என்னும் இருக்கிறது. ஒன்று இப்படி வச்சுக்கலாம், அல்லது நம்ம இப்படி சேர்ந்தாப்புல பிடிச்சிக்கலாம். சில இடங்களில் மணிக்கட்டின் மீது மட்டும், குடங்கைக்கு போகாமல் உள்ளங்கையை மணிக்கட்டின் மீது வைத்து அதை அப்படியே மணிக்கட்டின் மீது வச்சுக்குவாங்க, அல்லது மணிக்கட்டை பிடிச்சாப்புல இருப்பாங்க. இப்படி இடது கையின் மீது வலது கையை நம்ம வைக்கிறோம். வச்சுட்டு அந்த கைகளை அப்படியே நெஞ்சின் மீது வைத்துக் கொள்கிறோம். இடது கையை வலது கையின் மீது வைத்து அதை நெஞ்சின் மீது வைப்பார்கள். இப்போ நெஞ்சின் மீது நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டு இப்போ நம்முடைய பார்வை இருக்கிறது. பார்வை குறித்து நமக்கு வழிகாட்டுதல் இருக்கிறது. பார்வையில் என்னென்னா, மேல் நோக்கி பார்க்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க, அது கடுமையாக எச்சரிக்கையும் செய்கிறாங்க. மாபால் அக்வாமின் எர்ஃபஉன அபுசாரஹும் இல ஸமாஇ ஃபீ ஸலாத்திஹிம். என்ன இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போது வானத்தை நோக்கி பார்க்குறாங்களே. இல்லை என்தஹின்னு அந்தாலிக், அதை விட்டு அவங்க விலகி கேட்டோம். அவ்வளோ துக்தஃபன்னா அபுசாருகும், இல்லைன்னா அவங்களுடைய பார்வைகள் பறிக்கப்பட்டுரும் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம தொழுகிற நேரத்தில் ஒருபொழுதும் தலையை வான் நோக்கி உயர்த்தி பார்ப்பதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஒன்று. அதே போல் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அதை அவங்களே சொல்கிறாங்க, சால்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் இல்திஃபாத்தி ஃபி ஸலா. தொழுகையில் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்புறதை பற்றி நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹுவ இஹ்திலாசுன் யஹ்தலிசுஹு ஷைத்தான் மின் ஸலாத்தில் அப்து.
ஒரு அடியானுடைய தொழுகையை அதன் மூலமாக ஷைத்தான் பறித்து கொண்டு செல்கிறான். அப்படின்னா தொழுகைக்கு தக்பீர் கட்டி நம்ம நேரில் நின்றுட்டோம்னா அல்லாஹ்வோடு பேசுறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி வந்துட்டான்னு அர்த்தம். அல்லாஹ் நமக்கு முன்னாடி நிற்கிற நேரத்தில் அங்கிருந்து நம்மளை அகற்றுவது யாராக இருக்கும்னா ஷைத்தானாக தான் இருக்கும். அப்போ அல்லாஹ்வுடைய பார்வையை விட்டு இந்த பக்கம் திரும்பினா அந்த பக்கம் திரும்பினா அப்படி திரும்பக்கூடாது. நேராகத்தான் நம்முடைய பார்வை இருக்க வேண்டும். நேராக பார்க்குறோம். நேராக பார்த்தல் அப்படின்னா முன்னாடி நிறைய இருக்கிறது. முன்னாடி ஆட்கள் தொழுதுகிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்க்கறது. அதுக்கு முன்னாடி மெஹராபில் ஏதாவது காட்சிகளோ குரானோ புத்தகங்களோ இருக்கலாம், அதை பார்க்கறது. இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பாயிண்டை தான் குறிப்பிட்டு பார்க்கணும் என்று நமக்கு எதுவும் வரையறுத்து சொல்லப்படலை. ஆனால் அவ்வாறு செய்து கொள்வது சிறந்தது தான். நம்முடைய கவனத்தை ஓர்முகப்படுத்தி ஒரே இடத்துல நிலைபெற செய்வதுங்கிறது சிறந்தது. ஆனால் கொஞ்சம் முன்பின்னாக இருந்தால், சஹாபாக்கள் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் தொழுதுகிட்டு இருக்கும்போது ரசூல்லா முன்னாடி தொழுவாங்க, அவங்க தாடி அசைகிறத பார்த்து அவங்க ஏதோ ஓதிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு நபி தோழர் சொல்கிறாங்க, கஅப் இப்னு மாலிக் சொல்கிறாங்க, நான் ரசூல்லா தொழும்போது அவங்க பக்கத்தில் போய் நின்று தொழுவேன், நான் கடைக்கண்ணால் அவங்கள பார்ப்பேன், நான் பார்க்கும்போது என்னையை பார்க்க மாட்டாங்க, ஆனால் நான் பார்வையை திருப்பின பிறகு என்னையை பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நம்முடைய பார்வை கொஞ்சம் முன்பின்னாக அங்கு இங்கு செல்வது, முன்னோக்கிய திசையிலேயே கொஞ்சம் முன்பின்னாக செல்வது, அது மார்க்க அடிப்படையில் பிழை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ தக்பீர் கட்டிய நிலையில் அந்த தொழுகையை துவக்குவதற்கு துவக்கமாக சில பிரார்த்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹும்ம பாஇத் பைனி வ பைன ஹத்தாயாய கமா பாஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப் என்று தொடங்கக்கூடிய துஆக்கள் இருக்கிறது. அது மாதிரி வஜ்ஜஹ்து வஜ்ஹி லில்லதி ஃபத்தரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபம் வ மா அன மினல் முஷ்ரிகீன் என்று சொல்லக்கூடிய வஜ்ஜஹத் இருக்கிறது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வலா இலாஹ கைருக என்று சொல்லக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்கிறது. இப்படி 2-3 பிரார்த்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. அதில் எது நமக்கு வசதியானதோ நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ அதை சொல்லி அதை ஓதுவதன் வழியாக தொழுகையை துவக்கணும். அது நாம் தனியாக இன்னொரு கட்டத்தில் அந்த துவாக்களை மனனம் செய்து கொள்வதற்குரிய விஷயங்களை பின்னாடி நம்ம பார்க்கலாம். அதில் ஏதாவது ஒரு துவாவை சொல்லி இந்த தொழுகையை நாம் ஆரம்பிக்கிறோம். அந்த ஆரம்ப துவா ஓதியதற்கு பிறகு அடுத்து நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான தொழுகையினுடைய முக்கிய அம்சம்னு நபிகளார் சொன்னது ஃபாத்திஹா சூரத்துல் ஃபாத்திஹா. லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பி ஃபாத்திஹத்தில் கிதாப். ஃபாத்திஹா சூரா ஓதலாட்டி தொழுகையே இல்லைன்ட்டாங்க. ரொம்ப அவசியமான, கண்டிப்பாக ஓதியே தீரணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பித்து வலல்லாலின் வரைக்கும் உள்ள அல்ஹம்து சூராவை ஓதி அந்த தொழுகையின் அடுத்த கட்டத்துக்கு நாம் நகர்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். அல்ஹம்து சூரா முடிஞ்ச உடனே அடுத்ததாக குர்ஆன்ல இருந்து ஏதாவது ஒரு சூரா, சின்ன சூறாக்களாக இருந்தால் முழுமையான சூறாக்களை ஓதலாம், அல்லது பெரிய சூறாக்களாக இருந்துச்சுன்னா அதில் உள்ள சில வசனங்களையாவது ஓதலாம். ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப கூட தேவைப்பட்டால் நாம் ஓதிக்கொள்ளலாம். ஒரே அத்தியாயத்தை மீண்டும் மீண்டும் ஓதிக்கொள்ளலாம். ஏதாவது ஒரு துணை சூறாவை உடன் சேர்த்து ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தضلீல் வஅர்ஸல அலைஹிம் தைரன் அபாபீல் தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் ஃபஜஅலஹும் கஅஸ்ஃபின் மஅகூல். அல்ஹம்து சூரா துணை சூரா முடித்த பிறகு அடுத்து நாம் ருக்குவுக்கு போகிறோம். தொழுகையினுடைய அடுத்த நிலைக்கு போகிறோம். கியாமிலிருந்து ருக்குவுக்கு போகிறோம். ருக்கு செல்வதற்கு முன்பாக ஆரம்ப தக்பீரின் பொழுது அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டுற நேரத்தில் எப்படி கைகளை தோல் புஜத்திற்கு நிகராக உயர்த்தி கைகளை கட்டினமோ அந்த மாதிரி இப்போ ருக்குவுக்கு செல்கிற பொழுது அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் சொல்கிறோம். சொல்லுகிற அதே வேளையில் அதே போல் கைகளை உயர்த்தி கைகளை கீழே போடணும். அல்லாஹ் அக்பர். இந்த பொசிஷனை தான் இஸ்லாமிய மரபில் ருக்கு அப்படின்னு சொல்கிறோம். இந்த ருக்குவை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதில் நம்முடைய முதுகு நேராக இருக்கணும், வளைந்து இருக்கக்கூடாது. தலையை மேல் நோக்கி உயர்த்தியோ கீழ் நோக்கி தாழ்த்தியோ அது மாதிரி இருக்கக்கூடாது. நம்முடைய கைகள் 2 கைகளும் தொடையோட ஒட்டுறதோ முதுகோடு சேர்றதோ அது மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி கைகள் 2 உள்ளங்கைகளாலும் நாம் முட்டுக்காலை பிடிச்ச மாதிரி நாம் அப்படி நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கைகள் முட்டுக்காலுக்கு கீழே இப்படி இறங்கவும் கூடாது, தொடையை நோக்கி மேலே ஏறவும் கூடாது.
உடலோடு ஒட்டவும் கூடாது. எல்லாம் தனித்தனியாக மிகச்சீராக சமமான ஒரு முதுகோடு தலையோடு சேர்த்து நிற்கிற நிலைதான் ருக்கு என்கிற நிலை. இந்த நிலையில் நாம் ஓத வேண்டிய சில திக்ருகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அதுவும் சில 2-3 திக்ருகள் இருக்குது. அதில் எது வேணாலும் ஓதிக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் கூட ஓதிக்கொள்ளலாம். சுபஹான ரப்பியல் அலீம், மகத்தான என் இறைவன் தூயவன் என்று சொல்லக்கூடிய சுபஹான ரப்பியல் அலீம், சுபஹான ரப்பியல் அலீம் குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவையாவது சொன்னா தான் ஒரு நிதானமான நிலை ஏற்படும். அந்த திக்கரை பொறுத்த வரைக்கும் 3 தடவை மட்டுமில்லை, எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்லலாம். அது மாதிரி கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிற வேறு திக்கர்களையும் சேர்த்து கொள்ளலாம். சுப்புஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் அதை சொல்லலாம். சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி என்கிற பிரார்த்தனையை சொல்லலாம். இது மாதிரி அந்த ருக்குவுடைய நிலையை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்போ ருக்குவிலிருந்து நாம் எழுகிறோம், அடுத்த நிலைக்கு வர்றோம். இடைநிலை ருக்குவிலிருந்து எழுந்த உடனே எழுகிற பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே எழுகிறோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா. அதன் தொடர்ச்சியாக ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்து, அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து. சின்ன சின்ன வார்த்தை மாற்றங்களோட சில துவாக்களை சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி அல்லாஹ்வை புகழ்கிறோம். ரப்பனா லக்கல் ஹம்து என்ற சொல்லை சொல்லி அல்லாஹ்வை புகழ்கிறோம். புகழுகிற இந்த தருணத்தில் மீண்டும் முன்பு செய்ததை போலவே கைகளை தோள்புஜத்திற்கு நிகராக உயர்த்தி கீழே இறக்குறோம். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து. இப்போ நிலை நிற்றலில் இருந்து அடுத்து நாம் சுஜூதுக்கு செல்கிறோம். சுஜூது செல்கிற அடுத்த நிலைக்கு செல்லும் பொழுது கால்களை முட்டுக்கால்களை வைப்பதற்கு முன்னாடி முதல்ல கைகளை தான் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா சஜத அஹதுக்கும் ஃபல்யலா யதைஹி கப்ல ருக்குபத்தைஹி. உங்களில் ஒருத்தர் சஜதா செய்கிறதா இருந்தால் அவர் முட்டுக்கால்களை வைப்பதற்கு முன்னால் கைகளை வைக்கட்டும் அப்படிங்கிறாங்க. அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சஜிதாவுக்கு போகிறோம். கைகளை வச்சுட்டோம், அதற்கு பிறகு முட்டுக்கால்களை வச்சுட்டோம். இப்போ நாம் ஒரு 8 உறுப்புகள் பூமியில் படுகிற வகையில் சுஜூத் என்கிற நிலையை நிறைவேற்ற வேண்டும். ஹதீஸுகளில் 7 உறுப்புன்னு வருகிறது. ஆனால் 2 ஒன்றா சேர்த்ததுனால அந்த குழப்பம் வரலாம். 8 உறுப்புகள். மூக்கு நெற்றி 2 சேர்ந்து ஒன்றா வச்சுக்கலாம் அல்லது 2ஆக பிரிச்சுக்கலாம். மூக்கு நெற்றி தரையில் படணும், 2 உள்ளங்கைகள் தரையில் படணும், 2 முட்டு கால்கள் தரையில் படணும், பாதத்தினுடைய விரல் நுனிகள் தரையில் படணும். சுஜூதில் ருக்குவில் நாம் சொன்னதை போலவே நம்முடைய கைகள் ஒட்டக்கூடாது, இடுப்போடு சேரக்கூடாது, வயிறும் தொடையும் அப்படி இணையக்கூடாது. அதுபோல் நம்முடைய முழங்கைகளை இப்படி பரப்புகிற மாதிரி இப்படி பரப்பி வைத்துக்கொள்ளக்கூடாது. முழங்கை உயர்த்தி இருக்கணும். நம்முடைய கை விரல்கள் காது சோனைக்கு இணையாக அல்லது தோள்புஜத்துக்கு நிகராக அந்த மாதிரியான ஒரு இடைவெளியில் கைகள் 2 வைக்கணும். ரொம்ப அகலமாக விரிச்சும் வைக்க தேவையில்லை, ரொம்ப ஒட்டி நெருக்கி அதை கூட்டு போல வைத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இயல்பாக வைத்துக்கொண்டு நம்முடைய இந்த சுஜூதுடைய திக்ருகளை நாம் ஓத வேண்டும். சுபஹான ரப்பியல் அலா, உயர்வான என் இறைவன் தூயவன் என்று அல்லாஹ்வை திக்ரு செய்ய வேண்டும். 1 தடவை, 2 தடவை, 3 தடவை, குறைஞ்சபட்சம் ஒரு 3 தடவை. அதுக்கு பிறகு நாம் எத்தனை தடவை வேண்டுமானாலும் அந்த திக்ருகளை சொல்லிக்கொண்டே சுஜூதிலே இருக்கலாம். சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா. இந்த திக்ருகளோடு சேர்த்து நமக்கு தேவைப்படுகிற எந்த பிரார்த்தனையையும் நாம் இதில் இணைத்து கொள்ளலாம். இணைத்து கொள்ளலாம் என்பதை விட இணைத்து கொள்வது சிறந்தது. ஏன்னா நபிகளார் சொல்கிறாங்க, இன்ன அக்ரபமா யகூனுல் அபுது மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன் ஃபஅக்ஸிரு துஆ. ஒரு அடியான் தன் இறைவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற தருணம் இடம் என்பது சுஜூதில் இருக்கிற இடம்தான். எனவே நீங்கள் அதில் துஆவை அதிகப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிகமான பிரார்த்தனைகளில் சுஜூதில் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ நாம் சஜிதாவிலிருந்து எழுகிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்னு சொல்லி சஜிதாவிலிருந்து எழுந்து அமர்கிறோம். இந்த முறையில் அமரணும். இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை இப்படி நிற்க வைத்த வண்ணம் 2 உள்ளங்கைகளையும் இடது தொடையின் மீதும் முட்டுக்காலின் மீதும் படுகிற வகையில் இப்படி வைத்தவாறு இப்படி நாம் அமரணும். இதுக்கு இடையிருப்புன்னு சொல்லுவாங்க. இடையிருப்பில் ஒரு துஆவை சொல்லி தர்றாங்க. ரப்பிகுஃபிர்லி ரப்பிகுஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, ரப்பே என்னை மன்னிச்சிருன்னு இந்த பிரார்த்தனையை சொல்லிட்டு நிதானமான முறையில் அடுத்து 2வது சஜிதாவுக்கு நம்ம போகிறோம்.
அல்லாஹ் அக்பர். இப்போ இரண்டாவது சஜிதாவில் முதல் சஜிதாவில் ஓதியதை போலவே திக்ருகள் துஆக்களை நாம் சேர்த்து கொள்ளணும். இப்போ நாம் முதல் ரக்காத்தை 2 சஜிதாக்களோட நிறைவு செஞ்சிட்டோம். முதல் ரக்காத்தை முடித்து அடுத்த ரக்காத்துக்கு எந்திக்கிறோம். அதற்கு தக்பீர் சொல்லி எழ வேண்டும். அல்லாஹ் அக்பர். எழுகிற பொழுது இப்படி அமர்ந்து எழணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒற்றைப்படையான ரக்காத்துகளை முடிச்சுட்டு எந்திக்கிற நேரத்தில் அமராமல் எழமாட்டார்கள். ஹத்தா யஸ்தவிய காஇதன், உட்காராமல் எந்திரிக்க மாட்டாங்க. அதனால் உட்கார்ந்துட்டு எழுகிறோம். எழுந்து கைகளை முதல் ரக்காத்தில் கட்டியதை போலவே இடது கையின் மீது வலது கையை வச்சு நெஞ்சின் மீது வைத்து நேரடியாக அல்ஹம்து சூராவுக்கு வந்துட வேண்டியதான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்து சூரா ஓதுறோம். அதனை தொடர்ந்து துணை சூரா ஒன்றை ஓதுறோம். அல்ஹம்து துணை சூரா முடிஞ்ச உடனே மீண்டும் அல்லாஹு அக்பர் கைகளை தோளுக்கு நேராக உயர்த்தி ருக்குவுக்கு போகிறோம். முதல் ரக்காத்தில் செய்ததை போலவே ருக்குவுடைய ஒழுங்குகளை பேணி அது முடிந்த பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ரப்பனா லக்கல் ஹம்து என்று நிலைக்கு வருகிறோம். கைகளை உயர்த்தி கீழே தொங்க விட்ட பிறகு இரண்டாவது ரக்காத்தினுடைய சுஜூதுக்கு செல்கிறோம். அல்லாஹ் அக்பர். சுஜூதில் ஓத வேண்டிய திக்ருகளை முடித்துட்டு இடையிருப்புக்கு அமர்கிறோம். அல்லாஹ் அக்பர். இடையிருப்பிலிருந்து இரண்டாவது சுஜூதுக்கு அல்லாஹ் அக்பர். இரண்டாவது சுஜூதினுடைய திக்ருகளை முடித்துவிட்டு இரண்டாவது ரக்காத்தின் அத்தஹியாத்திற்காக வேண்டி அமர்கிறோம். அல்லாஹ் அக்பர். அந்த இடையிருப்புக்கு உட்கார்றது போரே இடதுபுறத்தில் இடது காலின் மீது அமர்ந்து வலது காலை நட்டு வச்சு அமர்ந்து அத்தஹியாத்தில் ஓத வேண்டிய துஆக்களை ஓத வேண்டும். ஓதுகிற இந்த தருணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கையினுடைய எல்லா விரல்களையும் மடக்கி, எல்லா விரலும் இந்த 4 விரல்களையும் மடக்கி ஆள்காட்டி விரலால் ஒருவரை அழைப்பதை போன்று அசைப்பார்கள். அமர்ந்த உடனே அசைக்க ஆரம்பிச்சிருவாங்க. யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா. சில நேரங்களில் இந்த வட்டமிட்டவாறு கடைசி 2 விரல்களையும் மடக்கி பெருவிரலாலும் நடுவிரலாலும் வட்டமிட்டு ஆள்காட்டி விரலால் யாரையோ அழைப்பதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசைப்பார்கள். இவ்வாறு செயலில் அசைத்து கொண்டிருக்கிற பொழுது அவங்களுடைய வாய் அத்தஹியாத்தை ஓத ஆரம்பிச்சிடும். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹ். அதனை தொடர்ந்து சலவாத்தையும் சொல்லி தந்திருக்கிறாங்க. நபிகளார் இடத்துல கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, தொழுகையில் உங்களுக்கு நாங்கள் எப்படி சலவாத்து சொல்கிறது? சலவாத்து சொல்லி தராங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். 4 ரக்காத்து தொழுகிறதா இருந்தால் இப்போ 2வது ரக்காத்து முடித்து 3வது ரக்காத்துக்கு நாம் எழுகிறோம். கைகளை ஊனி எழுந்திருக்கிறோம். அல்லாஹ் அக்பர். முன்பு போலவே கைகளை தோள் புஜத்துக்கு நிகராக உயர்த்தி இடது கையின் மீது வலது கையை வச்சு நெஞ்சின் மீது கைகளை கட்டிக்கிறோம். இந்த 3வது ரக்காத்தினுடைய நிலையில் நாம் அல்ஹம்து சூரா ஓதிட்டு துணை சூரா ஓதுனதுக்கும் ஹதீஸ்களில் ஆதாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹருடைய தொழுகையில் முதல் 2 ரக்காத்தில் 30 வசனங்கள் அளவுக்கு ஓதுனாங்க. பிந்தைய 2 ரக்காத்துகளில் 15 வசனங்கள் அளவுக்கு ஓதுனாங்க என்று ஹதீஸ்களில் பார்க்குறோம். அப்படின்னா அல்ஹம்து சூரா மட்டும் ஓதலை எக்ஸ்ட்ரா ஓதியிருக்கிறாங்கன்னு விளங்குது. ஏன்னா அல்ஹம்து சூரா மட்டும் ஓதி இருந்தால் 7 வசனங்கள் தானே இருக்கணும், 15 வசனங்கள் அளவுக்கு ஓதியிருக்க முடியாது இல்லை. அப்போ அப்படியும் நபிமொழி இருக்கிறது. ஆனால் அதுதான் செய்ய வேண்டும் என்ற முறை இல்லை, அப்படியும் செய்து கொள்ளலாம். அப்படின்னா துணை சூரா ஓதவும் செய்யலாம், ஓதாமலும் இருக்கலாம் என்பதற்கு நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது. 2வது ரக்காத்தில் என்னெல்லாம் செஞ்சோமோ அதுபோல் அல்ஹம்து சூரா, துணை சூரா, ருக்குவுடைய திக்ருகள், ருக்குவிலிருந்து எழுவது, பிறகு சஜிதா செய்வது, முதல் சஜிதா, இடையிருப்பு, 2ஆம் சஜிதா, 2 சஜிதாக்களை முடித்துவிட்டு 3வது ரக்காத்திலிருந்து 4வது ரக்காத்துக்கு எழுகிறோம். 4வது ரக்காத்துக்கு எழுந்து மீண்டும் கைகளை ஒசத்த தேவையில்லை. ஒசத்தாமலே கைகளை உயர்த்தாமலே 4வது ரக்காத்தில் மறுபடியும் நாம் இடது கையின் மீது வலது கையை வச்சு தக்பீர் கட்டி முதல் ரக்காத்தில் அதுக்கு முந்தைய ரக்காத்தில் செஞ்சது மாதிரி எல்லா ருக்குன்களையும் கியாமில் ஓத வேண்டியது, ருக்குவில் ஓத வேண்டியது, சஜிதாவில் ஓத வேண்டியது எல்லாவற்றையும் நிறைவு செய்து கடைசியாக சஜிதாவுக்கு பிறகு அத்தஹியாத் இருப்பில் அமர்கிறோம். இப்போ நாம் 4வது ரக்காத்தில் 2 சஜிதாக்களை முடிச்சுட்டு கடைசியில் சலாம் கொடுப்பதற்கான அத்தஹியாத் திருப்பில் அமர போகிறோம். அல்லாஹ் அக்பர். அப்படி அமரும் பொழுது 2வது ரக்காத்தில்
அமர்கிற முறைக்கும் சலாம் கொடுக்குற கடைசி ரக்காத்தில் அமர்கிற முறைக்கும் இடையில் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இது என்னன்னு கேட்டால், சலாம் கொடுக்குற அத்தஹியாத்தில் கால்களை வெளியில் இடது காலை வலது காலுக்கு கீழே கொண்டு வந்துடணும். நமது பிட்டத்தால் கீழே எப்போதும் இருப்பதை போல் கீழே தரையில் பிட்டத்தை வைத்து கொண்டு இடது காலை வலது காலின் கீழ் கொண்டு வந்து வலது காலை நட்டு வைத்து இந்த முறையில் அமர வேண்டும். இவ்வாறு அமர்ந்த நிலையிலேயே அத்தஹியாத்து ஓதுறோம், சலவாத்து ஓதுறோம், நபிகளார் கற்றுத்தந்திருக்கிற துஆக்களை ஓதுறோம், நமக்கு தேவைப்படக்கூடிய பிரார்த்தனைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்குறோம். அதையெல்லாம் நிறைவு செய்துட்டு வலதுபுறமும் இடதுபுறமுமாக திரும்பி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இடதுபுறமாக திரும்புவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அந்த திரும்புறது கூட நபித்தோழர்கள் சொல்கிறாங்க, ரசூலுல்லாவுடைய கன்னத்தின் வெண்மை தெரிகிற அளவுக்கு நன்றாக திரும்புவாங்க. சும்மா அப்படி லைட்டாக இல்லாமல் நன்றாக நபிகளார் திரும்பி சலாம் சொல்லுவார்கள். அப்படி என்று சலாம் கொடுத்து தொழுகையை நாம் நிறைவு செய்கிறோம். இப்போ நாம் இமாம் ஜமாத்தில் சேர்ந்து தொழுகிறோம் அப்படின்னா அதில் சின்ன மாற்றங்கள் இருக்கிறது. இமாம் செய்யும்போது இமாமை பின்தொடர்ந்து தான் செய்யணும். இமாமை முந்தி கொண்டு நாம் எதுவும் செய்ய முடியாது. ஒன்று, இமாம் தக்பீர் சொல்லுகிற தருணங்களில் நாமளும் தக்பீர் சொல்லி அவரோடு சேர்ந்து கொள்ளணும். ஆனால் அவர் சமியல்லாஹு லிமன் ஹமிதான்னு ருக்கூல இருந்து எந்திரிப்பாங்கல்ல, அப்போ நாம் சமியல்லாஹு லிமன் ஹமிதாவை சொல்ல முடியாது. அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், ருக்கு போகும்போது அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம், ருக்கூலேருந்து சஜிதாவுக்கு போகிற நேரத்தில் அல்லாஹ் அக்பர் சொல்லுவோம். அது எல்லாத்தையும் நாமளும் ரிப்பீட் பண்ணுவோம். ஆனால் ருக்கூவிலேருந்து எழுகிற நேரத்தில் சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்கிற நேரத்தில் இமாம் சமியல்லாஹு லிமன் ஹமிதா சொல்லும்போது நாம் சமியல்லாஹ் சொல்லாமல் ரப்பனா லக்கல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்து அந்த இடத்துல ஓதுவதற்காக நபிகளார் சொல்லி தந்த அந்த ஹம்தை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இதுபோல் இமாம் ஜமாத்தில் இமாம் அல்ஹம்து சூரா ஓதி முடித்த உடனே வலல்லாலின்னு சொன்ன உடனே நாம் ஆமீன் சொல்லணும். ஃபக்கூலு ஆமீன் அப்படின்னு சொல்லணும். ஆமீன் சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஆமீன் சொல்லணும். அது சப்தமாக சொல்கிறதா மெதுவாக சொல்கிறதா நம்முடைய வசதிக்கு ஏற்ப சொல்லிக்கொள்ளலாம். ஆமீன் சொல்லி அந்த துஆவோடு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம்னு இமாம் அந்த அல்ஹம்து சூராவில் துஆ செய்கிறார், யா அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழியை காட்டுன்னு. அந்த துஆவில் நம்மையும் சேர்த்து கொள்கிற வகையில் ஆமீன்னு சொல்லணும். இமாம் ஜமாத்தில் இமாம் சப்தமாக ஓதுகிற தருணத்தில் நமக்கு கேட்கும், நாம் வாய்மூடி மௌனமாக அதை கேட்டுக்கொள்வோம். இமாம் ஓதுவதே நமக்கு போதுமானது. ஆனால் இமாம் சப்தமிட்டு ஓதாத 3வது 4வது காத்துகள் இருக்குது. அதில் நாம் ஓதணும். அல்ஹம்து சூரா ஓதணும், துணை சூரா ஓதணும், அல்லது துணை சூரா அல்ஹம்து சூரா மட்டும் ஓதணும். அது மட்டும் இல்லாமல் ருக்கு சஜிதா அத்தஹியாத் எல்லா இடங்கள்லையும் இமாம் மௌனமாக தான் ஓதுவாங்க. அந்த திக்ர்களை நம்ம ஓதணும், அத்தஹியாத்தை நம்ம ஓதணும். இமாம் சப்தமிட்டு ஓதுகிற தருணத்தில் மட்டும்தான் வாய் மூடி மௌனமாக அதை கேட்டு அதனோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முறையை பற்றி சொல்லும் பொழுது சல்லு கமாரா ஐத்துமுனி உசல்லி, என்னை எவ்வாறு தொலை கண்டீங்களோ அவ்வாறு தொழுவுங்கன்னாங்க. அவங்க காட்டித்தந்த முறை இதுதான், இதன்படி தான் நாம் தொழ வேண்டும். அவ்வாறு செய்து முடிப்பது அல்லாஹ்விடத்தில் பெரும் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தருகிற தொழுகையாக அமையும்.